புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய துணிந்த பின் சுகமே ஒரு கிரைம் நாவல். அதனுடைய பகுதிகள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அடுத்த பகுதி கேட்க போகிறோம். அதுக்கு முந்தின 3 பகுதிகளுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கேட்டுட்டு இந்த இறுதி பகுதியை எனக்கு கேட்டிங்கன்னா அந்த கதை ரொம்ப த்ரில்லிங்காக, சஸ்பென்ஸாக என்ன விஷயங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். கேட்கலாமா? பகுதி 4 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 6. தடய பதிவுகள் மூலம் 4 டயர்களின் வரிகளை கண்டுபிடித்தார்கள். லிங் தலைமையில் அதே போல டயர்கள் உள்ள கார்களை தேடுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதே நேரம் மாலினி ஊரில் உள்ள மனோதத்துவ டாக்டர்களிடமெல்லாம் போய் செக்ஸ் விஷயத்தில் யாராவது அவர்களை அணுகினார்களா என்று விசாரித்து வந்தாள். அப்படி வந்த நபர்களின் மனநோய் எப்படிப்பட்டது, அவர்கள் பெயர் விலாசம் என்ன என்பதையும் குறித்து கொண்டு வந்தாள். எல்லா விசாரணை முடிவுகளையும் சேர்ப்பது கடினமாக இருந்தது. ஆள்பலம் நிறைய தேவைப்பட்டது. மாலினி கொண்டு வந்த லிஸ்டை வைத்து செக்ஸ் நோயாளிகள் யாரிடம் கார் இருந்தது என்று மற்றொரு லிஸ்ட் தயார் பண்ணப்பட்டது. அது மொத்தம் 5 பேர் பேரில் வந்து நின்றது. உடனே அவர்கள் வீட்டு கார் டயர்கள் சோதிக்கப்பட்டன. முதலில் தடயங்களும் அந்த கார் டயர் வரிகளும் ஒன்றாக இல்லை. அதுவே மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. எனினும் அவர்களிடம் சிங் ஆரம்ப விசாரணைக்கு ஏற்பாடு செய்தார். விசாரணையில் அவர்களுக்கும் அந்த கொலைகளுக்கும் ஒரு பந்தமும் இல்லை என்று தெரிந்தது. 5 பேரில் 3 பேர் கொலையை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. மற்ற 2 தங்கள் செக்ஸ் பிரச்சனைகளுக்கு வேறுவித பரிகாரங்கள் வைத்திருந்தார்கள். விசாரணைகள் ஒரு திடீர் முடிவுக்கு வந்ததும் சிங் குழம்பி போனார். இவ்வளவு தூரம் நீந்தி வந்தும் ஒரு முடிவும் கிடைக்கவில்லையே என்று எண்ணினார். ஒருவேளை எந்த டாக்டரிடமும் போகாத மனோதத்துவ நோயாளியாக இருப்பானோ, அதனால் அவனுக்கு அவமானம் ஏற்படும் என்று நினைத்திருக்கலாம் அல்லவா? சார் என்று கூப்பிட்டாள் மாலினி. சொல்லு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. முதல்ல இந்த செக்ஸ் பற்றாக்குறைய ஒரு நபர் தனது மனநோயாக நினைக்காம இருக்கலாம்ல? சிங் யோசித்தார். ஓ, தாராளமா. அது இன்ன வகைன்னு கண்டுபிடிக்க எல்லாராலையும் முடியறதில்ல. அப்ப அவர் மனோநோய் டாக்டர் யாரையும் பார்க்காம செக்ஸ் கிளினிக் எதுக்காவது போயிருந்தா? சிங் அரை வினாடி யோசிக்க உடனே பழிச்சிட்டார். நல்ல ஐடியா. அப்போ கிளினிக்குகளை விசாரிக்கலாம். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் மாலினி. என்ன சார்? பல டாக்டர் விஜயம் இப்படி பத்திரிகையில விளம்பரம் செஞ்சு ஆண்மை குறைவா, உடல் சோர்வான்னு உடம்ப விசாரிக்கிறாங்களே, அவங்களையும் ஒரு பார்வை பார்க்கணும். மொத்தம் எத்தனை கிளினிக் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லு மாலினி. எஸ் சார். விவரங்கள் சீக்கிரமாக வந்தன. சிங் லிஸ்டை ஊடுருவி பார்த்தார். ராயப்பேட்டை ஹைரோட்டில் இருந்த மெடிக்கல் யோகா கிளினிக் சிங்கை கொஞ்சம் பிடித்து இழுத்தது. கொஞ்சம் மேல் வர்க்கத்துக்கு என்று தோன்றியது. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் மேரீடு லைஃப் என்று போட்டிருந்தது. நாசுக்காக செக்ஸை அறிவித்திருந்தது. இடத்தை பொறுத்த வரையில் உயர் வர்க்கமாக தோன்றியதால் சிங் அதை தேர்ந்தெடுத்தார். அத்தியாயம் 7. மெடிக்கல் யோகா கிளினிக் என்று பார்த்தபோது சிங்குக்கு 2 விதமாக தோன்றியது. அதில் நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். மாடியின் படியில் ஏறினார். இருபுறமும் லாரல், மகோனியா போன்ற குட்டை குரோட்டன்கள். உள்ளே நகை கொத்து போல் விளக்கு கொத்து. வராந்தாவின் இருபுறமும் வாடிக்கையாளருக்காக பெஞ்ச் போடப்பட்டிருந்தது. சிங் ரிசப்ஷனில் தாம் ஒரு விஞ்ஞான பத்திரிகையாளர் என்று கூறினார். உள்ளே மேனேஜர் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். உள்ளே ஜாக் லெமன் செல்லமாக பாடிக்கொண்டிருந்தார். மேனேஜர் ஒரு 40 வயது பெண். சிங்கின் வருகைக்காக உள்ளே அவள் அவசரமாக வந்திருந்தாள். மிஸ்ஸஸ் மாயா என்ற அந்த பெண் நேராக ஜிம்மில் இருந்து வருகிறாள். இறுக்கமாக அண்டர் பேண்ட், அதைவிட இறுக்கமாக பனியன். இரண்டையும் அவசரமாக ஒரு போர்வையால் மூடிக்கொண்டு வந்து உட்கார்ந்தாள். சிங் தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டார். பிறகு அங்கே செக்ஸ் சம்பந்தமாக கடந்த 1 ஆண்டு சிகிச்சை பெற்றவர்களின் பட்டியலை கேட்டார். 1 வருஷமா என்று கேட்டாள் மாயா. ஆமா, அவசியம் வேணும் என்றார் சிங். சாவித்ரி
என்று அழைத்தாள் மாயா. மா என்று உள்ளே இருந்து குரல் கேட்டது. பிறகு இளம் பெண் ஒருத்தி உள்ளே வந்து மாயாவிடம் உத்தரவு வாங்கி போனாள். லிஸ்ட் தயாராகட்டும், உங்களுக்கு எதுக்கு வேணும் என்று கேட்டாள் மாயா. ஒரு கொலை பத்தி கண்டுபிடிக்க உதவியா இருக்கும் என்று கூறினார் சிங். ஓ அப்படியா, இங்க வந்தவங்கள நீங்க குணப்படுத்தி அனுப்பிடுறீங்களா என்று தன் சந்தேகத்தை கேட்டார் சிங். பல நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறோம். செக்ஸ் ஒரு கிள நோய். அநேகமா ஒரு நல்ல அளவு தேர்ச்சி பெறும்படி பண்ணிடுறோம். பொதுவா என்ன சிகிச்சை கொடுப்பீங்க? எல்லாருக்கும் யோகா உடற்பயிற்சி கட்டாயம் கொடுத்துருவோம். அப்புறம் சைக்கோ அனாலிஸ் பண்ணுவோம். அப்புறம் அநேகமா பயம்தான் செக்ஸ்ல அடிப்படை குறையா தெரியும், அல்லது வேற காம்ப்ளெக்ஸ் ஏதாவது. அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பொதுவா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? நல்ல டானிக், லேகியம், ஹார்மோன் கேப்சூல் இது போல ஏதாவது கொடுப்போம். முதல்ல நோயாளியுடைய சிகிச்சையை அதிகப்படுத்துவோம். அப்புறம் அவள் சிரித்தாள். சிரிப்புக்குள் புதை பொருள் இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஆட்டோ சஜஷன் கொடுக்கிறோம். மந்திரம் மாதிரி அதை போடுவாங்க. இதெல்லாம் போதுமா? போதும். அந்த உணர்வு இருக்குங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? தீர்மானமா சொல்ல முடியாது. பொதுவா இந்த மாதிரி ஆளுங்க உடலுறவு வச்சுக்கிற போது ரொம்ப அதீதமான கொடூரமான வலுக்கட்டாயங்களை உபயோகிப்பாங்க. அதாவது பெண்ணை போட்டு ரொம்ப துன்புறுத்துவாங்க. அதுவும் உச்சக்கட்ட வேளையில இந்த ஆளுங்க வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. என்ன செய்யறோம்னே தெரியாது அவங்களுக்கு. ஓ, கொலை பண்ணுவாங்கங்கிறீங்களா? பண்ணலாம்னு சொல்றேன், பண்ணுவாங்கன்னு சொல்லல. இந்த கொலை எதுக்குன்னா, பின்னாடி அந்த பெண் அவனை அடையாளம் கட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கலாம்ல என்று கேட்டாள் மாயா. இருக்கலாம் என்றார் சிங். அப்போ அது வெறும் போலீஸ் கேஸ். சரி, இப்ப இந்த 3 பேர் பேரை சொல்றீங்களா? சொல்றேன். அவள் லிஸ்டை படித்தாள். சார், தியாகராஜ், சுதாகர், ராஜேந்தர் 3 பேரும் பெரிய புள்ளிங்க. எப்படி சொல்றீங்க? பிசினஸோ தொழிலோ நடத்துறவங்க. அவங்க விலாசம் தர முடியுமா? கொடுக்க சொல்றேன். சாவித்ரி. சாவித்ரி விஷயத்தை கேட்டுக்கொண்டு உள்ளே போனாள். ஆமா, இந்த மாதிரி கேஸுகளை எப்படி சிகிச்சை பண்றீங்க? எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றீங்க? இது கொஞ்சம் கஷ்டமான கேஸ். பெர்வர்ஷன் கேஸுங்க. பெர்வர்ஷன்னாலே சுகம். பெர்வர்ஷன் எப்படி வந்தது? சின்ன வயசுல இருந்து ஏதோ தடை மாதிரியான காரணங்களால இது வளர்ந்திருக்கும். உடலுறவை குற்ற உணர்வா நினைச்சிருக்கலாம். அத திருட்டுத்தனமாக அறிவு முற்றாத சிறுமிகள் கிட்ட இருந்து தான் பெறலாம்னு நினைச்சிருப்பாங்க. இல்லாட்டி சில பேரு சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணுகிட்ட ஏற்படுற மாற்றங்களை தெரிஞ்சிக்க வழி இல்லாம பெனட்ரேஷன் இல்லாத செக்ஸையே மனசுல நினைச்சிருப்பாங்க. இவங்களால பின்னாடி அதை மாத்த வழி இல்லாம போயிடும். சார், இந்த பெர்விஷன்களுக்கு காரணங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம், முடிவே கிடையாது. அப்புறம் அவன் மாறிட்டான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க என்று கேட்டார் சிங். நீங்க போலீஸ், இருந்தாலும் மனவிட்டு சொல்றனே, மனுஷனுக்கு செக்ஸ் விஷயத்துல எத்தனையோ தடைகள் இருக்கு. இவையெல்லாம் நன்மையா தீமையா எனக்கு தெரியாது. ஆனா இதனால அவனது செக்ஸ் திறன் பாதிக்கப்பட்டது. இந்த பாதிப்பை நீக்கிறதுக்கு யோகா, மருந்து, பயிற்சி இது எல்லாவற்றையும் தவிர நல்லா உணர்ந்து ஒத்துழைக்கிற ஒரு பொண்ணு வேணும். அதான் மனைவி இருக்காங்களே. ரைட், இதுல மனைவிங்க தான் ஒத்துழைக்கணும். ஆனா ஆச்சரியமா அவங்க பாதி பேரு இதை செய்யறதில்ல. ஓஹோ, நம்ம நாட்டுல செக்ஸ் அறிவு குறைவு சார். அதையும் விரும்பத்தகாததை நினைச்சு ஒதுக்கிடுறாங்க. செக்ஸ் விஷயத்துல பெண்களுக்கு ஒரு நிரந்தரமான பிகு வந்துடுது. பெண்கள் இதை மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால ஒரு குறையுள்ள கணவன் தன்னை சரியாக்கி, சரி வீட்டுல ஒத்துழைப்பு கிடைக்காட்டி நீங்க என்ன பண்றீங்க? அதான் சார், நீங்க போலீஸ், சட்டம் தான் உங்க குறி. இந்த மாதிரி கேசுகளுக்கு சமூக சட்டங்களுக்கு அப்பால ஒரு பரிகாரத்தை தேட வேண்டி இருக்கு. அதாவது இந்த ஆட்களுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி பெண்களை தேடி கொடுக்க வேண்டி இருக்கு. சிவப்பு விளக்கு பெண்களா? சிவப்பு விளக்கோ கால்களோ, இங்கே மொத்தத்துல அனுசரணையா போகிற பொண்ணு ஒருத்தி வேணும். நீங்க அந்த மாதிரி பொண்ணுகளை தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா?
எங்களால முடியாது சார். பக்கத்துல 4 வீடு தள்ளி ஒரு ரகசிய அமைப்பு இருக்கு. நாங்க வேற வழி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அங்க கைகாட்டி என்னென்ன வகையில பொண்ணு வேணும்னு சொல்றோம். அங்க சப்ளை பண்றாங்க. அந்த காரியமெல்லாம் இங்க நடக்குமா இல்ல அங்கயா? அங்கதான். எங்க ஆட்கள் உதவிக்கு போவாங்க. இந்த மாதிரி சிகிச்சை கொடுத்தா குணமாயிடுவாங்களா? முக்கால்வாசி குணமாயிடுவாங்க. மனசுல இருக்கிற தடை உணர்ச்சி அல்லது குற்ற உணர்ச்சி எல்லாம் தானா மாறிடுது. பட்டியல் வந்தது. சிங் அதை பார்த்ததும் சற்று அயர்ந்தார். 82 பேர் இருந்தது. இவ்வளவு பேரையும் விசாரிப்பதா? தலை சுற்றியது அவருக்கு. போன ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டோம் என்று கூறினாள் சாவித்ரி. சிங்கின் திகைப்பு சற்று நேரம் புகை போல சுற்றியது. மேடம் என்று கூறினார் மாயாவை நோக்கி. எஸ் சார், சொல்லுங்க. எனக்கு வேண்டிய கேஸ பத்தி சொல்றேன். அது ஒரு வக்கிரமான விஷயம். ஒரு ஆணுக்கு சின்ன பொண்ணுங்கள்ல, அதுவும் பருவ வயசு விளிம்புல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட ஆசை வருது. அந்த மாதிரி பெண்களை கடத்திட்டு போய் அனுபவிச்சுட்டு கொன்னறான். ஆ என்று இடைமறித்தாள் மாயா. எங்களுக்கு அது மாதிரி 3 கேஸ் உண்டு. ஆனா கொல்ற உணர்வு உண்டா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. பொதுவா செக்ஸுக்கு எங்கெல்லாம் இந்த தடை விழறதோ அங்கெல்லாம் இதுவும் இது மாதிரியான வேற பிரச்சனைகளும் உண்டாயிடும். தடை இல்லாட்டா உண்டாகாதுன்னு சொல்றீங்களா? பொதுவா இல்ல சார். சில பூர்வீக குடி மலைஜாதி மக்களிடையே செக்ஸுக்கு வயசு முதலிய எந்த தடையும் கிடையாது. இதனால இவங்க கிட்ட இந்த பிரச்சனையே கிடையாது. மிருகங்கள் கூட இதே நிலைதான். ஆனா நாகரிக மனிதன் சில கட்டுப்பாடுகள் நிமித்தம் தடை விதிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கான். இது நன்மையா தீமையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயம் இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது. சரி, இந்த 3 பேர் கேஸுக்கு வாங்க. இவங்க விஷயத்துல நீங்க என்ன சிகிச்சை கொடுத்தீங்க? எங்க வழக்கமான சிகிச்சைகள் தான் சார். மனசை கலைக்க பார்ப்போம். இவங்கள சிவப்பு விளக்குக்காரங்க கிட்ட அனுப்பிச்சீங்களா? அது பிரயோஜனம் இல்லையே. சின்ன வயசுக்காரங்க கிட்ட அனுப்பி இவங்களுடைய பலாத்கார உணர்ச்சிகளை முறியடிக்கலாம். ஆனா இத சமூகம் ஒத்துக்காதே. அதனால இதுல நாங்க எதுவும் செய்யறதில்ல. ஆனா இவங்க அவசியம் நீங்க கேட்டாதான் தெரியும். சிவப்பு விளக்குக்காரிகிட்ட இவங்க போக மாட்டாங்க. அவங்க வயசு இவங்களுக்கு அதிகமா தெரியும். வயசுல சின்னவங்களே கிடைக்காது. அது ரொம்ப கொடூரமா வேற கருதப்படும். இதனால இவங்க செக்ஸுக்கு போக்கிடம் இல்லாம படுற அவஸ்தை. ஐயோ என்றாள் மாயா. 3 பேர் பெயர்களையும் செக்ஸ் பற்றிய நீண்ட உரையையும் கேட்டுவிட்டு சிங் தமது அலுவலகம் கிளம்பினார். லிங்கும் மாலினியும் வெவ்வேறு லிஸ்டுகளையும் குறிப்புகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்ததில் சிங்குக்கு தாம் செல்லும் அப்போதைய வழி சரியாகவே தோன்றியது. மனசில் ஏனோ நெருடல் அந்த 3 பேர் பேரிலும் தான் விழுந்தது. தியாகராஜ், சுதாகர், ராஜேந்தர். குறிப்புகளை பார்த்ததில் ஒரு தொழிற்பேட்டையில் சிறு தொழிலதிபர், அவன்தான் தியாகராஜ். 2வது நபர் ஒரு வர்த்தக நிறுவனத்தின் காரியதரிசி. இது அடையாறில் இருந்தது. இவன் பெயர் சுதாகர். 3வது ராஜேந்தர், ரியல் எஸ்டேட் வியாபாரம் நடத்தி கொண்டிருந்தான். தியாகராஜை காலையில் திடீரென அவனது வீட்டில் சந்தித்த போது அவனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அசோக் நகரில் தங்கியிருந்தார். சிங் தம்மை போலீஸ் என்று அறிமுகப்படுத்தியதும் அவர் முகத்தில் ஒரு அரைகணம் வெளுப்பு ஏற்பட்டது. உட்காருங்க என்றான். அவன் மற்றொரு நாற்காலி எடுத்து வரும்போது அதிகம் யோசிப்பது தெரிந்தது. என்ன விஷயம் என்று கேட்டவாறு நாற்காலியில் உட்கார்ந்தான். துளசி உங்களுக்கு தெரியுமில்ல என்று சடக்கென கேட்டார் சிங். பெண்ணின் பெயரை சொன்னால் அவன் முகம் எப்படி மாறுகிறது என்பதை கவனிக்க விரும்பினார். துளசியா? யாரவ என்று சாதாரணமாக கேட்டான் தியாகராஜ். கஜபதி நகர் தெரியுமா? கஜபதி நகர் நான் கேள்விப்பட்டதில்லையே. பூனமல்லி தாண்டி 29 கிலோமீட்டர்ல. என்ன விஷயம் தெரியுமா? தெரியாதே சார். அங்க நீங்க போயிருக்கீங்களா? இல்லையே. செம்பகாவுடைய குட்டி நாய் தெரியுமில்ல? தெரியாதே. சார், நீங்க என்ன ஏதாவது விஷயத்துல என்ன அமுக்கி விட்டு பாக்குறீங்களா? மற்ற 2 பேரிடமும் இதே போலவே கேட்டார். எல்லோரிடத்திலும் இருந்தும் தயங்காமல் பதில்கள் வந்தபோது அவர் யோசித்தார். திரும்பவும் பழைய நிலைக்கே வந்தது போல தோன்றியது.
3 பேருக்கும் கார் இருந்தது. லிங் 3 பேர் கார்களின் டயர்களை கவனித்தான். சிங் ஏற்கனவே கொடுத்த டயர் வரைபடம் இந்த டயர்களின் வரிகளோடு ஒத்து போகவில்லை. ஆக 3 பேர்களும் குற்றவாளிகள் அல்ல என தீர்மானத்திற்கு வந்தார்கள். தவறான ஆட்களை சந்தேகப்பட்டோம் என்று நினைக்க சிங்குக்கு வருத்தமாக இருந்தது. சிங்குக்கு தமது யூகம் தப்பு என்று தோன்றியது. இருந்தாலும் மனதில் நெருடியதால் இந்த 3 பேர்களையும் தனியாக போலீஸை கொண்டு பிரத்யேகமாக கவனிக்க ஏற்பாடு செய்தார். இப்போது சிங் மற்ற கிளினிக்குகளில் சிகிச்சை பெற்றவர்களின் விவரங்களை கொண்டு வரச் சொன்னார். அதில் கண்ணோட்டமாக வரும்போது சிங் திடுக்கிட்டார். லிங் என்று கூப்பிட்டார். எஸ் சார், இந்த பேரை நீங்க கவனிக்கலையா என்றார். இல்லையே சார், பாருங்க குருநாத்னு போட்டிருக்கு. லிங் அருகில் வந்து அந்த பட்டியலை பார்த்தான். ஆமா சார், இந்த ஆசாமி ஜினமித்திரன் உதவி ஆசிரியராக இருப்பானா? 31 தங்கப்பன் தெருன்னு போட்டு இருக்கு. சரி, நீ ஒரு காரியம் செய், உடனே அதை செக் பண்ணி வந்து சொல்லு. என்ன சந்தேகம் வந்தாலும் அதை விசாரிக்காம விடக்கூடாது. லிங் பறந்தான். 35 நிமிடத்தில் திரும்பி வந்தான். அந்த வீட்டில் இருப்பது தினமித்திரன் உதவி ஆசிரியர் குருதான். சிங் உடனே பறந்தார். அந்த காலையில் குரு புறப்பட்டுக் கொண்டிருந்த நேரம். சிங்கை பார்த்ததும் புருவம் தூக்கிக் கொள்ள அவரை உள்ளே அழைத்து போனான். சோஃபாவில் உட்கார்ந்ததும் ஏதாவது புது தகவலா என்று கேட்டான். குரு, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா என்றார் பட்டென்று சிங். தெரியும் சார், பிரைவேட் டாக்ஸி வச்சிருக்கேன். டாக்டர் கைலாஸ் மென்டல் ஹெல்த் கிளினிக் நடத்துறாரே, தெரியுமா அது? அவன் வாய் வறண்டது. கண்களை நிதானமாக்கி அவரை ஒரு விசாரிக்கும் பார்வை பார்த்தான். சிங்கும் விடவில்லை. அதே பார்வையை திருப்பி அதில் ஒரு அழுத்தத்தையும் காண்பித்தார். தன் குரலை மிகவும் தாழ்த்தி, ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா என்றான். நீங்க வாக்குமூலம் கொடுக்க விரும்புறீங்களா என்று கேட்டார் சிங் தனிந்த குரலில். ஒரு பயம் அவன் பார்வையில் புகுந்தது. சார், நீங்க என்ன சொல்றீங்க என்றான். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்றார் சிங். உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? குரு அடிக்கடி உள்ளே பார்த்து திரும்பினான். நீங்க என்ன குறுக்கு விசாரணை விசாரிக்க பாக்குறீங்களா என்று கேட்டார் சிங். ஐயோ இல்ல சார், தயவு செஞ்சு வெளியே எங்கேயாவது போலாமா? தனியா, உங்க ஆபீஸ்லயே. ஏன்? இல்ல, இதுக்கு மேல பேசினா என்னுடைய குடும்ப அமைதி பாழாயிடும். தயவு செஞ்சு பிளீஸ். சிங் ஒரு கணம் யோசித்தார். பிறகு வாங்க என்று குருவை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் சிங். ஒரே வேகத்தில் ஜீப்பை விடச் சொல்லி 12வது நிமிடத்தில் ஆபீஸில் இருந்தார். தனி அறைக்கு அழைத்துச் சென்றதும் இருவரும் உட்கார, சார் என்று குரு அவரை அழைத்தான். அடுத்த கணம் சரசர என்று கண்ணீர் உருண்டது. சிங் கண்ணில் ஒரு வினாடியில் இரக்கம் ஏறியது. சொல்லுங்க என்றார் சிங். குரு கண்களை துடைத்துக் கொண்டு, எனக்கு குறை உண்டு சார். நான் அந்த டாக்டர் கிட்ட போனது உண்மைதான். ஆனா குரு, மனசை திறந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிடுங்க. நான் உதவி செய்ய பாக்குறேன் சார் என்று தடுமாறி அழைத்தான் குரு. கண்கள் திகைப்பாக பார்க்க, சார், என்ன நினைக்கிறீங்க என்று சிங்கை பார்த்து கேட்டான். சிங் பதில் பேசவில்லை. நான் தான் அந்த கொலைகளை செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க தான் வாக்குமூலத்தை கொடுக்கறேன்னு அழைச்சிட்டு வந்தீங்க. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் அந்த கொலைங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. மனசுல எந்த சந்தேகமும் படாதீங்க சார். சிங் நிமிர்ந்து அவனை பார்த்தார். ஆமா சார், நான் உங்களை இங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு காரணம் என்னுடைய குறை என்னுடைய மனைவிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். கதை மாறுகிறது என்று நினைத்தார் சிங். சத்தியமா அதுக்குதான் சார். அவ ஒரு வெகுளி, கிராமத்து பொண்ணு. படிப்பு 8வதோடு சரி. பெரியவளான அப்புறம் வெளியே போனதே இல்ல. செக்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. முதல் இரவன்னா கூட ஏதோ ரகசிய விஷயம்னு தெரியுமே தவிர பூராவுமா எதுவுமே தெரியாது. அவ்வளவு அறியாதவ. முதல் ராத்திரியில அவளுக்கு எந்த அதிர்ச்சியும் இல்ல. ஆனா எனக்கு தான் அதிர்ச்சி. வார்த்தைகள் மனதின் விசுவாச உண்மையுடன் வருவதாக சிங்குக்கு தோன்றியது. இவன் கூறுவதை நம்பலாமா? உங்களுக்கு என்ன அதிர்ச்சி என்று கேட்டார் சிங். என் குறை அப்பதான் சார் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு பெரிய அதிர்ச்சி.
மனசு நொந்து போயிட்டேன். தாம்பத்திய வாழ்க்கை வச்ச அப்புறம் எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சு பார்த்திருக்கேன். முடியல. நான் ஏதோ மனநோய்க்கு ஆளாகி இருக்கேன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. உடலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரைட் இல்லையா? ஆமா சார். அது எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஆன்மை எனக்கு கிளர்ந்தது. ஆனா வேண்டாத நேரத்துல தான் கிளர்ந்தது. வேணுங்கிற நேரத்துல அது மூச்சு பேச்சு காட்டல. ஆங்கிலத்துல அதற்கு விளக்க உரை சொல்லும் போது வேண்டும் போது ஏற்படும் ஆண்மைதான் ஆண்மை என்று கூறுவாங்க. இந்த தகுதி இல்லாதது ஆண்மை இல்லைன்னு சொல்லி இருக்கு. இத பார்த்தா நான் குறையுள்ளவன் தான்னு தெரிஞ்சுது. உங்க மனைவி அதை புரிஞ்சுக்கிடலையா? சத்தியமா சொல்றேன், புரிஞ்சிக்கவே இல்ல அவ. அந்தரங்கமா ஆடை இல்லாம கொலவரத மாத்திரம் அவ செக்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்பப்போ அவ மனசுல சில சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்னுடைய வாழ்க்கைய பாழாக்கிடுமோன்னு தோணுது சார். அதனாலதான் அவ காது கேட்க வேண்டாம்னு உங்களை இங்க கூட்டிகிட்டு வர சொன்னேன். சரி, மேல என்னாச்சு? நான் டாக்டர் கைலாஷ் கிட்ட போனேன். அவரு ஒரு வாரம் சோதிச்சாரு. ரொம்ப அதிசயமா ஒன்னு கண்டுபிடிச்சாரு. சிங் புருவத்தை உயர்த்தினார். எனக்கு வயசுல குறைஞ்சவங்க மீதுதான் சபலம் இருக்குன்னு அவர் சொன்னாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு? அவர் ஒரு அனுபவம் மிகுந்த டாக்டர். நல்ல ஃபீஸ் வாங்குவாரு. அதே சமயம் அவரே கடுமையா உழைப்பாரு. என்ன பல தடவை விசாரிச்சாரு. என்னுடைய செக்ஸ், நினைப்பு, ஆசை எல்லாவற்றையும் மனம் திறந்து கொட்ட சொன்னாரு. என்னுடைய மனசுல நிறைய தடை உணர்வுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை உடைச்சி எறிய சோடியம் ஆம்பிடால் இன்ஜெக்ஷன் கொடுத்து என்னுடைய உண்மைய அப்பட்டமா பேச வச்சாரு. அது மட்டும் இல்ல சார், என்னை கூட்டிக்கிட்டு ஒரு மோசமான கிளப்புக்கு போனாரு. அங்க என் மனநிலைய கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது எனக்கு செக்ஸ் உணர்வு வயசு அதிகமானவங்க கிட்ட ஏற்படாதுன்னு. அதுக்கு பரிகாரம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இதுல குறிப்பா என் மனசு என்ன வேகத்துல மாறுதோ அந்த வேகம்தான் முக்கியம்னு சொன்னாரு. இப்ப மாறுதல் ஏற்பட்டுடுச்சா இல்ல ஏற்பட்டுட்டு வருதா? ஏற்பட்டுட்டு வருது சார். அதிசயமா மாறிட்டு வர்றேன். அந்த கிளப்புக்கு அடிக்கடி போறேன். அங்க உங்களுக்கு எந்த தகுதியும் பொண்ணு கிடைக்கும். டாக்டர் சொன்னபடி நடந்துக்கிறதுல என் மனசுல இருக்கிற தடை உணர்வெல்லாம் கரைஞ்சுக்கிட்டே வருது சார். இன்னும் 6 மாசம்தான். மத்தவங்கள போல நானும் சரியாயிடுவேன். ஆனா சார், சிங் திரும்பி பார்த்தார். இதுல நான் செலவழிச்ச பணம் இருக்கே, ஒரு மத்தியதர ஆசாமியால நிச்சயமா செலவழிக்க முடியாது. அது மட்டும் இல்ல சார், மனசுல நிறைய பாவம் புண்ணியம்னு போட்டு போட்டு வந்தவங்க இந்த சிகிச்சை வழிய லேசில பின்பற்ற முடியாது. இங்க எல்லாத்தையும் உடைச்சு எரியணும், துணியணும். துணிந்த அப்புறம்தான் சுகம். ஓஹோ, ஆமா சார். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? கிளப்புக்கு போக மாட்டாங்க. அங்க வெளி பெண்களோடு உறவு வச்சுக்க மாட்டேம்பாங்க. ரொம்ப பயப்படுவாங்க. பயம்தான் இதுக்கு பெரிய விரோதி. அந்த பயத்தை கொல்றதுக்காக தான் எல்லா சிகிச்சையும். துணிவு வேறும் சார். துணிந்த பின் தான் சுகம் கிடைக்கும். உங்க மனைவி இதுல என்ன நினைக்கிறாங்க? பணத்தை எல்லாம் நான் எங்கேயோ விரயம் பண்றேன்னு நினைக்கிறாங்க. அதான் இப்போ சந்தேகமாகி, அப்போ நீ இந்த கொலையை செய்யல அப்படித்தானே? சத்தியமா சார், என்னுடைய ட்ரீட்மெண்ட் வகையெல்லாம் கிளப்போட நின்னுடுது. ஆனா இதே போல என் மனநோயில இருப்பவங்களை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் சார். எல்லாரும் சரியான டாக்டர் கிட்ட போறதில்ல. ஒவ்வொரு டாக்டரும் என் டாக்டரை போல மனப்பூர்வமா உழைக்கிறது இல்ல. படோடோபமா கிளினிக் வச்சு நிறைய பணம் வாங்கிட்டு நோயாளிய இழுத்தடிச்சு அப்புறம் அவன் தலையிலேயே பொறுப்பை ஏத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அதனாலதான் எனக்கு இந்த கொலைகளை செஞ்ச மனநோய்க்காரன் மீது பரிதாபம் ஏற்பட்டுச்சு. அவன் சரியான வழியை தேர்ந்தெடுக்கல. அத அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்ல. டாக்டர் கைலாஷ் மாதிரி எல்லாரும் வெளிப்படையா ஒரு சிகிச்சைய உடைச்சு சொல்லவும் மாட்டாங்க. இதனால திண்டாடி போய் இந்த குற்றவாளி மாதிரி தப்பு தப்பான வழிகளை துணிஞ்சிடுறாங்க. எல்லாத்தையும் தப்பாவே செஞ்சிடுறாங்க. அப்ப உங்களுக்கு குற்றவாளி யாருன்னு தெரியுமா? இல்ல சார், நிச்சயமா தெரியாது சார். ஆனா அவன் படுற அவஸ்தை தெரிஞ்சு போச்சு. சொகத்துக்காக அவன் துணிஞ்சிட்டான். ஆனா தப்பிதமான வழியில.
அவனோட நோய் என்னை விட கொடியதா இருக்கணும். ஏன்னா உச்ச கட்டத்துல அவன் கொலை செய்யவே துணிஞ்சிடறானே. சரி மிஸ்டர் குரு, உங்களை நான் நம்புறேன், நீங்க போகலாம். ஆனா இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க கவனிக்கப்படுவீங்க. ஓகே சார், நிச்சயம் கவனிங்க. என்ன மடியில இருந்தாதானே வழியில பயம். அவனை அனுப்பிய பிறகு சிங்கின் மனதில் கதம்பமான நினைவுகள், மனித படைப்புகளில் எழும் விசித்திரங்களை எண்ணினார். குரு மீது பச்சாதாபமாகத்தான் இருந்தது அவருக்கு. மணி 11:30 அடித்தது. லேபரட்டரியிலிருந்து வெங்கட்ராம் பேசினார். சிங் கண்டெடுத்த நாய் பட்டையில் கைரேகை ஒன்றை அவர் கண்டுபிடித்தார். கிரீஸ் கையினால் பட்டையை தொட்டிருந்ததால் அதில் அழுக்கோடு அந்த ரேகை தங்கிவிட்டது. அமிலங்கள் விட்டு இப்போது தெளிவுபடுத்தியதால் கைரேகை சுத்தமாக வெளியே தெரிந்தது. போட்டோ எடுத்து மாலை 3 மணிக்கு ஒரு பிரிண்ட் அனுப்புறேன். மாலை 3:15 பிரிண்டை பெற்றுக்கொண்ட சிங் விரைவாக தியாகராஜனின் சிறுதொழில் நிறுவனத்துக்கு கைரேகை நிபுணருடன் ஓடினார். உண்மையை துவங்குவதற்கு தம்மோடு ஒத்துழைக்கும்படி தியாகராஜுக்கு வேண்டுகோள் விடுத்துவிட்டு அவருடைய கைரேகையை பதிவாக்கினார். திரும்பி வரும்போது ரேகை நிபுணர் ஜீப்பிலேயே அதை சோதிக்க ரேகைகள் ஒத்து போகவில்லை. அடுத்து சுதாகரை தேடி அவனது நிறுவனத்துக்கு சென்றார். அவனிடமும் கைரேகை எடுக்கப்பட்டது. சோதித்து பார்த்ததில் அவருடைய கைரேகையும் ஒத்து போகவில்லை என்று தெரிந்தது. இனி ராஜேந்தர் மட்டும்தான் பாக்கி. ரியல் எஸ்டேட் சொந்தக்காரன். ஆபீஸில் பார்த்ததில் சைட்டுக்கு போயிருப்பதாக கூறினார்கள். சிங் யோசித்தார். ஒரு சந்தேகத்திற்காக ராஜேந்தர் வீட்டுக்கு ஜீப்பை ஓட்டச் சொன்னார். வீட்டில் ராஜேந்தர் இல்லை என்று தெரிந்தது. சிங்குக்கு ஏமாற்றமாக இருந்தது. வீட்டில் ராஜேந்திரன் மனைவி இருந்தார். போலீஸ் என்றதும் திகைப்போடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்கம்மா என்று கேட்டார். நாங்க 2 பேர் தாங்க. ஒரு அவசர விஷயமா வந்திருக்கேன். உங்க வீட்டுல ஏதாவது கைரேகை கிடைக்கிறதான்னு பார்க்கணும். ஒரு கேஸ் விஷயமா. கைரேகைக்காரருக்கு கண்காட்டினார். அவன் அருகில் வந்ததும், மிஸ்டர் மணி, எனக்கு சந்தேகம். நேரம் வேற இல்ல, ஆள் அகப்படல, போன இடமும் தெரியல. எங்க எதிலையாவது ஆசாமி கைரேகை இருக்கா பாருங்க, அவசரம் என்றார். மணி வேலையில் இறங்கினார். டெலிபோன், மேஜை, கதவு என்று பல குறிப்பிட்ட இடங்களில் பொடி தூவி பார்த்தார். கடைசியில் ராஜேந்தர் மேஜை மீதுள்ள கண்ணாடியில் இருந்து விரல் ரேகைகள் கிடைத்தன. இருவரும் விடைபெற்று போக ஜீப்பில் மணி அதிர்ச்சியோடு அந்த உண்மையை கண்டுபிடித்தான். நாய்ப்பட்டை ரேகையும் ராஜேந்தர் ரேகையும் ஒத்துப்போயின. சிங் உடனே வயர்லெஸை இயக்கினார். தெற்கே தாம்பரம் தாண்டி கஜபதி நகருக்கு அடையாளம் காட்டி ஒரு லாரியை போகச் செய்தார். மற்றொன்றை பூனமல்லி பிராந்தியத்துக்கு வரச் சொன்னார். இருட்டியது. சிங்குக்கு ஏன் அந்த பரபரப்பு? இந்த நேரத்தில் ராஜேந்தர் சைட்டுக்கு போயிருக்கிறான் என்று சொன்னால் அது பொய். காரணம் வேறாக இருக்கும். மற்றொரு பெண் கடத்தப்பட்டு விட்டாளா? பூனமல்லியை அடைய மணி 7. அதை தாண்டி வழக்கமான இடத்தில் ஜீப்பை நிறுத்திவிட்டு சிங் கீழே குதித்தார். இருட்டை பொருட்படுத்தாமல் செடி கொடிகளை கிழித்துக் கொண்டு அவர் மேட்டிற்கு விரைந்தார். ஓட்டமும் நடையுமாக. ஏறி சுற்றி வர பார்க்க எதுவும் தெரியவில்லை. மனம் தவியாய் தவிக்க இங்கே அவசியம் எங்கேயாவது இருப்பான் என்று மேட்டை சுற்றி சுற்றி வந்து நாலாபுரமும் பார்க்க ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வந்தபோது தூரத்தில் அந்த மினுக்கு தெரிந்தது. ஒரு இருட்டில் மங்கித் தெரியும் உலோக மினுக்கு. கோட்டாஞ்செடியின் நடுவில் அது தெரிய சிங் வீறிட்டு கொண்டு பறந்தார். மூச்சும் இறைப்புமாக. சட்டையும் பேண்டும் முள் மயங்கள். புஜங்களிலும் பாதங்களிலும் நிறைய கீறல்கள். நெருங்கினார். ஒரு சின்ன மேடு ஏறியதும் இடைவெளி. ஓடினார். கால் அங்கே நின்றது. நெருங்க காலில் ஏதோ அசைவு. பிறகு தீனமான முனகல். கார் பின்புறம் வந்துவிட்டார். சிங் எச்சரிக்க வாயை திறப்பதற்குள் கதவு திறந்தது. நிச்சயம் அது ராஜேந்தர் தான். தோளில் முனகியவாறு தொங்குவது என்ன? சிறுமியின் உடல். ஓ, துளசியாக இருக்கும். நில்லு!
சிங்கின் கூப்பாடு அந்த பிராந்தியத்தை கூராக கிழித்தது. கால்களை தடுமாற வைத்து திரும்பினான். கீழே வை அவள. சிங் ஆஜானுபாகுவாக வீர தோற்றத்தோடு தம்மை நிமிர்த்தி காட்டினார். ராஜேந்தர் தயங்கினான். அவன் உடல் உதறுவது தெரிந்தது. மெல்ல அந்த பெண்ணை நழுவ விட்டான். சிங் ஒரு பாய் பாய்ந்தார். அவனை கீழே வீழ்த்தி சில வலுவான முஷ்டி பிரயோகங்களால் அவனை செயலிழக்க வைத்தார். பெண்ணை அவசரமாக பார்க்க அவள் அலங்கோலமும் குற்றுயிருமாக இருந்தாள். மூச்சு இன்னும் இறைத்தது. இதற்குள் போலீஸ் லாரி தூரத்தில் அது வந்து நின்றுவிட்ட சைகையை ஹாரன் அடித்து காட்ட சிங் தன் பென்சில் டார்ச்சை வெளியே எடுத்து அதற்கு பதில் செய்கை காட்டி அங்கே வரச் சொன்னார். வேன் தகிடு தத்தமோடு மெதுவாக இயங்கி அங்கே வந்தது. துளசியை ஆஸ்பத்திரிக்கு உடனே அனுப்பினார்கள். அந்த ரியல் எஸ்டேட் ராஜேந்திரனது நாட்டுப்புற எஸ்டேட்டில் இருந்த கச்சா கட்டிடம் என்றும் அதன் ரகசிய அறையும் கண்டுபிடிக்கப்பட்டது. ராஜேந்தர் தனது பூர்ண அறிவுடன் அதையெல்லாம் காட்டிக்கொண்டான். பிறகு, ரொம்ப நன்றி சிங், என்ன பிடிச்சதுக்கு நன்றி. உங்களுக்கும் அது நிம்மதி, எனக்கும் நிம்மதி, எனக்குதான் பூரண நிம்மதி என்றான் ராஜேந்தர். புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய துணிந்த பின் சுகமே கிரைம் நாவல் முற்றும். இந்த கதையில எதை அடிப்படையா வச்சிருக்காரு அப்படின்னா சைக்காலஜி. அது எது சம்பந்தப்பட்டதுன்னா ரொம்ப அந்தரங்கமான விஷயம் சம்பந்தப்பட்ட ஒரு சைக்காலஜி பேஸ்டு. அதை பேஸ் பண்ணி இந்த கதையை அவர் எழுதுனதுனாலதான் நம்ம சேனல்ல அதை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் கூட ஆண் பெண் யாராக இருந்தாலும், ஏன் ஒரு 10-12 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கும் இது சம்பந்தப்பட்ட அறிவு ஒரு குறிப்பிட்ட அந்தந்த லெவல்ல அந்த லெவலுக்கு மட்டும். ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு உடனே எல்லாமே தெரியணுங்கிறது கிடையாது. ஸோ அப்பப்போ அந்தந்த லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வரை தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாம புகட்டிட்டே வந்தாதான் அது மேல ஒரு அவர்ஷன் வராது, பயம் வராது, நாம அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற தவறான துணிச்சல் வராது. அது எல்லாமே சரியான முறையில சாத்தியமாகும் அப்படிங்கிறத நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆனா அது மாதிரியான சாத்தியக்கூறுகள் நம்ம நாட்டுல இல்லவே இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய குறையோ அப்படின்னு நினைக்க தோணுது. இந்த கதையை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.